ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஜம்ப் கேம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ராப்ளம் அவுட்புட் என்ன ஃபார்மேட் கேட்குறாங்க அப்படின்றத ஒரு வாட்டி நம்ம லீட் கோடில் பார்த்துட்டு திருப்பி போர்டுக்கு வருவோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் டு லீட் கோட். ஸோ இதுதான் லீட் கோடில் கொடுத்துருக்க ஜம்ப் கேமோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ யுவர் கிவன் அரே இன்டிஜர் அரே nums. You are initially positioned at the array's first index and each element represents your maximum jump length at that position. Actually இங்கே from that position சொல்லணும், but at that position வச்சுக்கோம். ஸோ return true if you can reach the last index or false otherwise. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. ஸோ இது இன்டிஜர் அரே நம்ஸு, பட் ஆல்சோ we are also playing around with index இல்லைங்களா. ஸோ லெட்ஸ் டேக் ஆக்சுவல் எக்ஸாம்பிள். இங்கே நம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஹேஸ் 2 3 1 1 1 4. ஸோ இதில் வந்து அவுட்புட் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தெரியல இல்லைங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இதில் இருக்கிற ஒரு இண்டெக்ஸும் அந்த இண்டெக்ஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ இண்டெக்ஸ் வந்து ஜம்ப் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டெக்ஸ் 0 எடுத்துகிட்டு வச்சுங்களேன். ஸோ நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் எய்தர் ஜம்ப் ஒன்ஸ் ஆர் யூ கேன் ஜம்ப் 2 இண்டெக்ஸ். ஸோ இங்கேருந்து யூ கேன் எய்தர் கோ டு இண்டெக்ஸ் 1 ஆர் யூ கேன் கோ டு இண்டெக்ஸ் 2. ஸோ அதுக்கப்புறம் இஃப் யூ சூஸ் டு கோ டு இண்டெக்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து யூ கேன் சூஸ் டு ஜம்ப் இண்டெக்ஸ், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஏன்னா ஒரு ஜம்ப் தான் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ஜம்ப் டு இண்டெக்ஸ் 3 இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து யூ கேன் சூஸ் டு ஜம்ப் ஒன்ஸ் அண்ட் தென் யூ வில் ரீச் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அதுதான் ஹோல் கான்செப்ட். ஸோ ஒரு இண்டெக்ஸ்லேயும் கொடுத்துருக்க வேல்யூ வந்து அந்த இண்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ இண்டெக்ஸ் உங்களால் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தெர் இஸ் மல்டிபிள் வேஸ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் இல்லைங்களா. அஃப்கோர்ஸ் நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸ்பிளைன் இட் இன் டிஃப்ரெண்ட் வே இல்லைங்களா. ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஐ ட்ரை டு ஜம்ப் ட்வைஸ் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷன், ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து செகண்ட் இண்டெக்ஸ்க்கு ஜம்ப் பண்ணுங்கள். அதே சமயம் அங்கேருந்து 3 ஜம்ப் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீச் த லாஸ்ட் இண்டெக்ஸ் இல்லைங்களா. ஸோ we will have follow on problems for this. ஜம்ப் கேம்க்கே வந்துட்டு there are multiple approaches. ஸோ இப்போ நான் பண்ணதில் வந்துட்டு we had around 3 ஜம்ப்ஸ் இல்லைங்களா. இப்போ இவங்க பண்ணது 2 ஜம்ப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட் ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் இல்லைங்களா. ஸோ we will see that on subsequent ஜம்ப் கேம் ப்ராப்ளம்ஸ். அதுவும் லீட் கோடில் தான் இருக்குது. பட் ஃபார் நவ் our goal is to reach the last index by any means possible. ஸோ அப்படி லாஸ்ட் இண்டெக்ஸை ரீச் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் there are some cases where you cannot even reach the last index. ஸோ அதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆர் 0th இண்டெக்ஸ். அங்கேருந்து யூ கேன் ஜம்ப் 3 when you can reach 0 ஆர் யூ கேன் ஜம்ப் டு 2 ஆர் 1. பட் இதில் எந்த லொக்கேஷனில் இருந்துமே யூ கேனாட் ஜம்ப் டு த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த கேஸில் யூ வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் கவுண்டர் எக்ஸாம்பிள். So that is the whole problem. The goal is to play around with index and numbers inside. So let's jump onto the board and look at the solution. ஸோ இப்போ அவங்க லீட் கோடில் கொடுத்துருந்த ப்ராப்ளமே நம்ம இங்கே எக்ஸாம்பிள் திருப்பி பார்க்குறோம். ஜஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ நம்பர்ஸ் வச்சு இருக்குது. ஸோ இப்போ 0th இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா there are 2 jumps possible இல்லைங்களா. ஸோ you can either jump to index 1 or you can jump to index 2. ஸோ இந்த இப்போ 1 இண்டெக்ஸில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3. So you have 3 possibilities. So you can jump to index 2, you can jump to index 3, or you can jump to index 4. So likewise index 2 பார்த்தீங்கன்னா you have only one possibility, you can jump to index 3. 3 பார்த்தீங்கன்னா you have only one possibility, you can jump to index 4. And 4 நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, ஏன்னா 4 ரீச் பண்ணுறது தான் கோலே. ஸோ you don't need to bother about 4. ஸோ இப்போது இதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இது ஆப்ஷன்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 ஜம்ப், அதாவது 3rd ஜம்ப் பண்ணிங்கன்னா யூ வில் ரீச் டு இண்டெக்ஸ் 4 இல்லைங்களா. ஸோ இண்டெக்ஸ் 4 ரீச் பண்ணுறது தான் கோலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட் எந்த இண்டெக்ஸில் இருந்தும் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரீச் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கோல். ஸோ திஸ் இஸ் அவர் குவாலிஃபைங் கேஸ். ஸோ இஃப் யூ கேன் ரீச் த லாஸ்ட் இண்டெக்ஸ் பை எனி மீன்ஸ் பாசிபிள் தென் யூ கேன் கால் தட் அஸ் ட்ரூ கேஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் எப்படி பார்ப்போம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்யூட்டிவாக என்ன தோணுது அப்படின்றத நம்ம அப்படியே எழுத போகிறோம் இல்லைங்களா. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஒன் வே டு அப்ரோச் த ப்ராப்ளம். ஸோ இப்போ இன்ட்யூட்டிவாக நம்மளுக்கு என்ன தோணுது, ஒவ்வொரு இண்டெக்ஸையும் நம்ம பண்ண போகிற கேல்குலேஷனை ஐ இண்டெக்ஸ் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ இல்லைங்களா. ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ என்னவாக இருக்கணும், இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அட் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் த லாஸ்ட் இண்டெக்ஸ். லாஸ்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்கலாம், ஸோ லென்த் ஆஃப் நம்ஸ் -1. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பிகாஸ் எனிவேஸ் இட்ஸ் சூடோ கோட், நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ பட் ஜஸ்ட் சேயிங் இதுதான் நமக்கு கண்டிஷனாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ
ஸோ இப்போ வந்து இந்த இந்த கேஸாக இருந்ததுன்னா we are going to say return true. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப இன்ட்யூட்டிவ் அப்ரோச். ஸோ இப்போ இந்த கேஸை இல்லை அப்படின்னா ஸோ ஆக்சுவலி we are going to just deal with the else case இல்லைங்களா. ஸோ let me write that down. ஸோ else கேஸில் என்ன பண்ண போகிறோம்னா we are going to look at all the possibilities இல்லைங்களா. இப்போ ஒரு இண்டெக்ஸ்லேருந்து it doesn't mean that we can only make jump once. Of course we can make jump once, but அந்த ஜம்ப்கே வந்துட்டு மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த இண்டெக்ஸில் வந்து we have a number 3னா we have 3 different possibilities to jump இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து அதுக்கு வந்து இன்னொரு ஃபார் லூப், ஸோ பிஃபோர் தட் ஃபார் லூப் இருக்கிறீங்க. ஸோ இங்கே நம்ம இண்டெக்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறதுனால ஆப்வியஸ்லி நம்ம வந்து எனுமரேஷன் வந்து இட் கம்ஸ் இன் ஹேண்டி. ஸோ ஃபார் i, n இன் enumerate of nums. ஸோ நம்ஸை எனுமரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் போத் த நம்பர் அண்ட் ஆல்சோ இண்டெக்ஸ் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து இன்னொரு ஃபார் லூப் போட போகிறோம். ஸோ ஃபார் j இன் இப்போ வந்து இந்த பார்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லெஸ்ஸர் இல்லைங்களா. பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே என்ன ஐயா இருக்கோ அந்த ஐயில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த மெத்தடோட நேம் வந்து கேன் ஜம்ப் அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஸோ இது வந்து நம்ஸ் அரே வச்சு கால் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ஸ் அரே வந்து இனிஷியலி இட் வாஸ் 0 to length ஆஃப் நம்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ வாட் எவர் த ஐ வாஸ் தேட் நம்ம என்ன ஐட்ரேஷனில் இருக்கோமோ அதுலேருந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு டு தேட், ஸோ வி ஆர் கோயிங் டு சே நம்ஸ் ஆஃப் i கோலன். ஸோ அப்படி போட்டிங்கன்னா வாட் எவர் அரே ஸ்டார்ட்ஸ் அட் ஐ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாக, அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த அரே. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா தென் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து லூப் டெர்மினேஷன் கண்டிஷன் நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் ரிகர்சிவ் கால் பண்ணுறீங்க இல்லைங்க. ஸோ லெட்ஸ் சே ரிகர்சிவ் இங்கே எழுதிக்கிறேன், ஜஸ்ட் தட் யூ நோ. ஸோ ரிகர்சிவ் கால் பண்ணும்போது யூ ஆல்வேஸ் ஹாவ் டு ஹேவ் லூப் டெர்மினேஷன் கண்டிஷன் ரைட் அட் த பிகினிங். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் லூப் வில் கண்டினியூ ஆன் கோயிங் ஆன். ஸோ அண்ட் டைம் லிமிட் எக்ஸீட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த லூப் டெர்மினேஷன் என்ன பண்ணலாம், லூப் டெர்மினேஷனில் வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ், லூப் டெர்மினேஷன் நான் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணல, எனிவேஸ் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் சொல்யூஷன்னால. பட் யூ கேன் சே இஃப் i is greater than or i is equal to length of nums அப்படின்னா லூப் டெர்மினேட் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ வி கேன் சே ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன்னா அது வரைக்குமே நம்ம எதையும் பார்க்கலன்றதுனால நம்ம கடைசி வரைக்கும் வந்திருக்கோம் இல்லைங்களா. ஸோ வி கேன் சே ரிட்டர்ன் ஃபால்ஸ், இது ஒரு கண்டிஷனாக வச்சுக்கலாம். பட் ஸோ இது வந்து குவைட் எலாபரேட்டிவ் ஃபார் அ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸ்லி அவர் கீ ஃபார் த அல்காரிதம் இஸ் வி வாண்ட் டு மேக் ஷுர் தட் வி ஹிட் சம்வேர் திஸ் கண்டிஷன் அப்படி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணுங்க. இல்லை அப்படின்ற கேஸுக்கு வி ஆர் கோயிங் டு அனலைஸ் த ரெஸ்ட் ஆஃப் த அரே அண்ட் தென் லூப் டெர்மினேஷன் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கோம், ரிகர்சிவ் அப்ரோச் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேலிட் சொல்யூஷன்ஸ். இதுக்குமே நீங்கள் டைம் கம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணிங்கன்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ O of n square in the worst case. So you can say all this and say this is one of the solutions that might work னு சொல்லலாம். எனிவேஸ் நம்ம வந்து இதுக்கு மேலே ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் டைம் பண்ண வேண்டாம். ஆப்வியஸ்லி த ஆக்சுவல் சொல்யூஷன் இஸ் கோயிங் டு பி பெட்டர் தென் திஸ் பிகாஸ் நம்ம O of nல பண்ண போகிறோம். ஸோ லெட் சி ஹவு தட் ஒர்க்ஸ் அவுட். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆப்டிமல் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ண போகிற அல்காரிதம் அப்ரோச் வந்து கிரீடி அப்ரோச். ஸோ கிரீடி அப்ரோச்னா என்னென்னா வி அஸ்யூம் த சொல்யூஷன் அட் அ சிம்பிள் மீன்ஸ் பாசிபிள். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ என்ன சொல்ல போகிறோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கோல் அப்படின்றத நம்ம வந்து சொல்யூஷனாக அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ இந்த கேஸில் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரீச் பண்ணுறது தான் கோல் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிப்போம், நம்ம இனிஷியலாக எடுத்த உடனே கோல் இஸ் ஈக்குவல் டு length of nums -1. ஸோ அதுதான் அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம கோலாக டிஃபைன் பண்ணிப்போம் எடுத்த உடனே. ஸோ அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு பேக் ட்ராக் இட். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து பேக் ட்ராக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அரே 0லேருந்து இந்த இண்டெக்ஸ் ரீச் பண்ணுறது என்ன ரீச் பண்ண முடியுமா அப்படின்றதான் கண்டிஷனே இல்லைங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி இதை சொல்யூஷன் அசீவ் பண்ணுறதுனால வி ஆர் கோயிங் டு பேக் ட்ராக் இட். லைக் நம்ம இது வரைக்கும் பார்த்த அல்காரிதமே நம்ம ரிவர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அல்காரிதமில் வந்து ஒரு ஸ்டெப்பையும் நம்ம அப்டேட் பண்ண போகிறது கோலில் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள், ஸோ லெட்ஸ் வாக் த்ரூ த எக்ஸாம்பிள் இல்லைங்களா.
ஸோ இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட் நம்ம கோல் எடுத்துக்கிறோம். ஸோ இண்டெக்ஸ் 4 இருக்கு இல்லைங்களா? ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் 4 அண்ட் 4. பட் நம்மளோட கோல் வந்து ஆல்வேஸ் இண்டெக்ஸ் தான். ஸோ அந்த இண்டெக்ஸ் 4 தான் ஃபஸ்ட் எடுத்து கோலாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் பேக் இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி ட்ரேஸ் இட் பேக். ஸோ இது வந்து இப்போ 1 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து கேன் வி கோ டு ஃபோர்த் இண்டெக்ஸ் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? இந்த தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரையும் அந்த இண்டெக்ஸையும் ஆட் பண்ணால் இந்த ஃபோர்த் இண்டெக்ஸோட நம்பர் வருதா அப்படின்றத பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? நம்ம தேர்ட் இண்டெக்ஸோட நம்பர் என்ன? ஆப்வியஸ்லி இண்டெக்ஸ் நம்பர் வந்து 3 அண்ட் தென் இந்த நம்பர் என்ன? 4. சரி, நம்பர் வந்து 1 சார். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆப்வியஸ்லி 4 வருது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் அவர் கோல் டு திஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு நம்ம வந்து கடைசி இண்டெக்ஸ் ரீச் பண்ண முடியுதான்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கோல்னு அச்சீவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ரீச் பண்ண முடிஞ்சுன்னா ஆப்வியஸ்லி இந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் வந்து யூஸ் பண்ணி யூ கேன் ரீச் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ we don't need to no longer track the last index but rather track this index. இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம இந்த இண்டெக்ஸ் ரீச் பண்ணிட்டா we know that we can surely reach the last index இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் அப்டேட் அவர் கோல் டு திஸ். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோலை வந்து we are going to update to 3. இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ் இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் சி. ஸோ அடுத்தது வந்து இப்போ தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து இப்போ வந்து பேக் ட்ராக் பண்ணி செகண்ட் இண்டெக்ஸ் வரும். செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் வந்து 2 இல்லைங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரையும் அந்த இண்டெக்ஸ்னாவே ஆட் பண்ணால் கேன் வி கெட் டு த தேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தா எஸ் வி கேன். ஸோ அப்போ வந்து வி ஆர் கோயிங் டு டூ ஒன் மோர் அப்டேட் தட் சே 2. ஸோ இப்போ நம்ம கோல் வந்து 2. இப்போ நான் என்ன பண்ண புரியுதுங்களா? ஸோ இப்போ 0லேருந்து 2 ரீச் பண்ணிட்டா there is a possibility that there is a certain possibility that we can get to the last index. So now we are doing the algorithm once more. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் வந்து 3 இல்லைங்களா? ஸோ நம்மளோட கண்டிஷன் வந்து ஸோ இஸ் ஈக்குவல் டு இது வந்து 4ஆக இருக்குது. ஸோ அதுவும் லாஸ்ட் இண்டெக்ஸ் இல்லைங்களா? So we can be sure that if we get to index 1, we can get to index 4 in some way. ஸோ அப்போ வந்து நம்ம கோலை மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம் 1. ஸோ இந்த கோலை அப்டேட் பண்ணுறது மறுபடியும் நம்ம இன்னும் பேக் ட்ராக் பண்ண போகிறோம். ஒன் மோர் டைம் பேக் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பண்ணும்போது இந்த இண்டெக்ஸில் 0th இண்டெக்ஸில் வந்து 0 இருக்குது, ப்ளஸ் வந்து 2 இருக்குது. ஸோ நான் வந்து ஓகே ஆக்சுவலி ஐ forgot to say one thing. ஸோ ஃபஸ்ட்டு டைம் செக் பண்ணும்போது தான் we are going to ட்ராக் அவர் கோல் as 4 இல்லைங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் நம்ம 4 வந்து கோலாக ட்ராக் பண்ணோம். பட் இந்த இண்டெக்ஸுக்கெல்லாம் we are going to see if the goal is whatever that was before இல்லைங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நம்ம 4 was the goal இல்லைங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து our goal was to reach 3 and that's why we said it is okay to reach 3. ஸோ இதுக்கு வந்து our goal was to reach only until 2 இல்லைங்களா? ஸோ we didn't even need to go until 4. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ அவர் கண்டிஷன் ஷுட் பி லைக் தேட். ஸோ இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 2 அப்படின்றது தான். ஸோ 2க்கு மேலே போகலாம். ஸோ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 2 சரிங்களா? சரி, இது வந்து ஈக்குவல் டு 4 பட் இட் ஷுட் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ இன் தட் கேஸ் இட்ஸ் ட்ரூ. ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் தட் எவ்ரி டைம் யூ ஆர் அப்டேட்டிங் த கோல் அண்ட் யூ ஆர் ட்ராக்கிங் த கோல் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ இப்போ இதில் வந்து 0 ப்ளஸ் வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் என்ன 2 இல்லைங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஆனால் நம்ம ட்ராக் பண்ணுற கோல் என்ன? இங்கே 1 தான் கோல் இல்லைங்களா? ஸோ இஸ் இட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1? எஸ், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த சேம் திங் தட் we have to follow. ஸோ இதில் வந்து நம்ம ஒர்க் ஆகாத ஒரு கேஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் தட் we can be sure that algorithm works. பட் இதில் என்ன இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இண்டெக்ஸ் 0லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் we can be certain that we can reach the last goal. இப்போ ஜஸ்ட் தட் நம்ம ரிவர்ஸாக ட்ராக் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து கோல் அப்டேட் வந்து எவ்ரி ஸ்டெப்பில் வந்து எப்படி பண்ணுறோன்றது பார்த்தோம். ஸோ லெட்ஸ் டேக் அஸ் எக்ஸாம்பிள் தட் டசன்ட் ஒர்க். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இனிஷியலாக நம்ம எடுத்துருக்க கோல் வந்து 4 இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் ட்ரேஸ் இட் ஃப்ரம் தேர். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ்லேருந்து we are going to see if we can reach this இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த இண்டெக்ஸில் வாட் இஸ் இண்டெக்ஸ் இல்லைங்களா? ஸோ இண்டெக்ஸ் வந்து 3 + 0 which is equal to 3 இல்லைங்களா? ஸோ the goal that we are tracking is 4. Is it greater than or equal to 4? ஸோ greater இல்லை equal to இல்லை. ஸோ in that case we got a non-working solution. ஸோ அதனால் we can already say it's written false இல்லைங்களா? So that is the whole algorithm. So this is how we can make sure that it doesn't work.
So I think the concept is clear. So you following greedy approach, solution already assume பண்ணிக்கிறீங்க. From then we backtrack it. So obviously இந்த இண்டெக்ஸ்ல இருந்து we cannot reach the index 4. So the end of the algorithmல வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா is goal if goal equal to 0. ஸோ கோல் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே வரும்போது ஜீரோ வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்தோம்னா தென் தட் மீன்ஸ் லைக் we have found the possibility to start from 0 and reach all the way to the last index இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்ம கோலாக இருக்கணும். ஸோ ஆல்கரிதம் எழுதும்போது இது எல்லாத்தையும் நம்ம சம்மரைஸ் பண்ணி எழுதியிருப்போம். பட் ஜஸ்ட் சேயிங் இதுதான் டோட்டல் அப்ரோச்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கோல் இஸ் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுவோன்ட்டு. ஸோ தட் இஸ் வென் யூ ஆக்சுவலி ரிட்டர்ன் எதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்லேயே நம்ம வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். பிகாஸ் இட் டசன்ட் மீன் தட் வி ஹேவ் டு ரீச் த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை ரீச் பண்ணாமையே தேர் குட் பி பாசிபிலிட்டி தட் யூ கேன் ரீச் இண்டெக்ஸ் 4 இல்லைங்களா. ஸோ வி கீப் ஆன் பேக் ட்ராக்கிங் இட். ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்து யூ கீப் ஆன் கோயிங் பேக்வேர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கோல் அப்டேட் ஆகலை இந்த கேஸில். இந்த கேஸில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. ஸோ அங்கே வந்து இண்டெக்ஸ் வந்து 2 + 1 which is equal to 3 இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு யூ கேன் ரீச் 3 இல்லைங்களா. ஸோ பட் கோல் வந்து இன்னும் கிரேட்டர் than or equal to 4ஆகவே தான் இருக்குது. பிகாஸ் நம்ம கோல் அப்டேட் பண்ணவே இல்லை. நம்ம வந்து சக்ஸஸ் கிரைட்டீரியா மட்டும் தான் கோல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த கேஸில் வந்துட்டு we can still say this is unreachable goal இல்லைங்களா. ஸோ இப்போ லெட்ஸ் டேக் a step backward. நம்ம வந்து ஃபுல்லாக பேக் ட்ராக் பண்ணி தான் we can say whether it is working or not. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இண்டெக்ஸ் ப்ளஸ் நம்பர் வந்து இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஈக்குவல் டு 3. பட் நம்ம கோல் வந்து இன்னுமே 4ஆக தான் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் than equal to 4 இல்லை. அப்போ இந்த கேஸ்லையும் we cannot say this is goal is updating. ஸோ கோல் வந்து இன்னும் 4ஆகவே தான் இருக்குது. ஸோ இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் எடுத்துட்டிங்கன்னா we are reaching index 0. அங்கே வந்து 0 + 3 is equal to 3. ஸோ அப்போவும் நம்ம கோலை அப்டேட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் முன்னாடி வந்து 4 தான் வச்சுருந்தோம். ஸோ we are comparing it with 4. அப்போவும் வந்துட்டு we are not reaching the goal. ஸோ that is the whole point. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் we cannot reach 4ன்னு. பட் ஜஸ்ட் நம்ம ஆல்கரிதமாக ஐட்ரேட்டிவாக அப்ரோச் பண்ணும்போது we can obviously see how the algorithm works to invalidate this case இல்லைங்களா. ஸோ இந்த கேஸில் we eventually see if goal is equal to 0. Goal is still 4 which is not equal to 0. So in the case we are returning false. So that is the whole algorithm. ஸோ நம்ம ஒரு ஒர்க்கிங் கேஸும் பார்த்தோம், ஒரு நான் ஒர்க்கிங் கேஸும் பார்த்தோம். இப்போ அந்த ஆல்கரிதமாக அந்த ரிட்டர்ன் ஃபார்மில் பார்ப்போம். ஸோ ஆல்கரிதம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a look at complexity analysis. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா we are iterating through every element in the array இல்லைங்களா. ஸோ our order of execution is big O of n. And space complexity we didn't use much extra space. Probably goalன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம், பட் it is still O of 1. So that is our space and time complexity. ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி கோடிங் இன் பைத்தன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த வந்து ஆல்கோ ஸ்டெப்ஸ் வந்து எழுதி பார்க்க போகிறோம். ஸோ தட் we can summarize whatever we have spoken so far இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம greedy approach ஃபாலோ பண்ண போகிறோம். You don't need to remember this algorithm, but this name, but that comes in handy when you actually go for the interview. So greedy assume பண்ணிட்டாலே so we will say goal is equal to length of nums minus 1 ஃபஸ்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ once you remember that, everything else falls in place. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஐட்ரேட்டிவாக வந்துட்டு iteratively நம்ம வந்து I plus nums of I செக் பண்ண போகிறோம் இல்லைங்களா. I plus nums of I is greater than or equal to goal. ஸோ கோல்லாம் செக் பண்ண போகிறோம். பட் இந்த கேஸில் வந்து ஸோ இந்த ஐட்ரேட்டிவில் வந்து there is a catch over here. ரிவர்ஸ் ஐட்ரேஷன். ஸோ நம்ம பின்னாடி ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு இதையும் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டு பின்னாடி வந்து பார்க்க போகிறோம். ஸோ தென் ஃபைனலாக வந்துட்டு இஃப் கோல் should become 0, return true இல்லைங்களா. ஸோ இல்லாத கேஸில் else return false. ஸோ இதுதான் நம்ம அல்காரிதம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் எனஃப். நம்ம இந்த 3 ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தாலே we can almost come up with the solution. ஸோ இதை வந்து கோடிங் ஃபார்மெட்டில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ லீட் கோடில் பார்ப்போம். And one important thing that I forgot to mention, ஸோ இந்த இடத்துல வந்து you need to update goal.
ஸோ அது வந்து இட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங். கோல் அப்டேட் பண்ணலைன்னா தென் we will never reach the last index இல்லைங்களா, because our goal is to reduce the problem into one simple or one step at a time. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்கன்னா யூ கீப் ஆன் அப்டேட்டிங் த கோல் ஸோ தட் the comparison becomes easier from next onwards. So that is the whole algorithm. So let's get back to the solution. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அல்காரிதம் பார்த்தா தான் இங்கே நான் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ greedy algorithm கோல் வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரிவர்ஸ் ஐட்ரேஷன் அண்ட் தென் ஐ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ நம்ம வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கோலான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி இருந்ததுன்னா we are going to update the goal to i. ஸோ என்ன இண்டெக்ஸில் இருக்குமோ அந்த இண்டெக்ஸ் நம்ம வந்து மறுபடியும் கோலை மாற்றிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் டன் வித் ஐட்ரேஷன் இஃப் கோல் இஸ் ஈக்குவல் டு 0 ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இதை கோடிங் ஃபார்மேட் எப்படி பார்க்க போகிறோம். ஸோ கோல் இஸ் ஈக்குவல் டு length of nums minus 1. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரிவர்ஸ் ஐட்ரேஷன். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு எலமெண்ட்டையும் ஐடென்ட் பண்ண போகிறீங்களா. ஸோ ஆப்வியஸ்லி we will take for loop. ஸோ ஃபார் I in range of, பிகாஸ் நம்ம ரிவர்ஸில் பண்ண போகிறனால ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டை விசிட் பண்ணிட்டோம், அதுதான் இது இல்லைங்களா. ஸோ அதனால் we are going to say last but one element length of nums minus 2 comma minus 1 minus 1. So we are going to walk through every step in reverse and one element at a time. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் சொன்ன கண்டிஷனே தான். ஸோ we can even copy and paste this one over here, I plus nums of I control V. So and then greater than or equal to goal. ஸோ இப்போ இது இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம், கோல் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கோல் will be updated to current index இல்லைங்களா. ஸோ இப்போது இதுதான் இந்த ஹோல் செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ and after you are done, if goal equal to 0 then say return true. Obviously இல்லைன்னா வந்து நம்ம false செட் பண்ணணும் இல்லைங்களா. So return false. So hopefully that should be everything. Let me do one more check to make sure everything is right. So always code எழுதி முடித்த உடனே it's a good practice to make sure that you have everything defined as what you want and also typo இல்லாமல் இருக்கிறது பார்த்துக்குங்க. So let's see. Okay, I have this covered, and finally this covered. There is no typo. Okay, I think it's fair enough. Let's see. Okay, accepted. ஸோ தட் இஸ் அ ஹோல் சொல்யூஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெரி ஈஸி தான். இது வந்து மீடியம் டிஃபிகல்ட்டின்னு சொன்னாலுமே வந்துட்டு இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் ஒன்ஸ் யூ நோ ஹவ் டு அப்ரோச் இட். அண்ட் ஆல்சோ வி ஹவ் டன் இட் இன் ஓஎன் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் மச் மோர் எஃபிஷியன்ட் சொல்யூஷன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஹெல்ப் சம்படி. தேங்க்ஸ் ஃபார் கோடிங் வித் மீ டுடே.